எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் சையத் அப்துல் காதர் அப்படிங்கிற ராஜ்கரன். அவர் இல்லைன்னா இந்த மேடையும் எனக்கு சொந்தமில்லை, நான் வந்த காரும் எனக்கு சொந்தமில்லை, நான் இருக்கிற வீடும் எனக்கு சொந்தமில்லை, என் பிள்ளைகளுக்கும் இந்த புகழ் இல்லை, தேசிய விருதுகள் இல்லை, எதுவுமே கிடையாது. அவர் தான் இந்த இடத்துல நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய ஒவ்வொரு பருக்கையிலும் ராஜ்கரன் தான் எழுதப்பட்டிருக்கு. நான் எப்படி ஹபீபில் நடிக்காமல் இருக்க முடியும்? அவர் ஆஃபீஸில் சாப்பாடு போடும்போது, அவர் நல்ல சமைக்கிறவர், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. ராஜ்கரன்னா தெரியுமா? தெரியும், எலும்பு கடித்தவர்னு. அவர் நல்ல சமையல்காரர். அவருடைய ஆஃபீஸில் அவரே சமைப்பார். அதாவது நெய்மீன் கருவாடு போட்டு முட்டை உடைச்சி ஊற்றி அற்புதமாக ஒரு குழம்பு வைப்பார். காலையில் இட்லி, அங்கே தான் சாப்பாடு. மத்தியானம் அழகாக மீன் இல்லாட்டி அவருக்கு கோபம் வந்துடும். அவரே சமைச்சு மீன் எனக்கு போட்டு 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 சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்றத பார்த்து அழகு பார்ப்பார். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஹபீபி பண்ணாமல் இருக்க முடியுமா? இந்த ஹபீபி அப்படி தான் எனக்குள்ளே நுழைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் புது தகவல் என்னென்ன, அவர் எங்கள் வீட்டுக்கு தாய்மாமா ஆயிட்டார் ராஜ்கரன். என் மனைவியை தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு உயிரை விடுவாருங்க. என் பசங்களெல்லாம் மாப்பிள்ளை, மருமகனே மருமகனே. அவர் படங்கள் டைரக்ட் பண்ணும்போது கூட தனுஷ் பண்ணார் பவர் பாண்டின்னு ஒரு படம். அப்போ கூட இவர் ரொம்ப கையை கட்டி மரியாதையாக சார் சார் சார்னு தான் பேசுவோம். அவர் இல்லை மருமகனே, இப்படி இல்லை மருமகனே, இப்படி இல்லை மருமகனே. இந்த உறவை கொடுத்தது ஒரு இஸ்லாமியர். நான் எப்படி ஹபீபி நடிக்காமல் இருக்க முடியும்? எனக்கு எப்படி அந்த ஹபீபி கதாபாத்திரம் வராமல் போகும்? அது வந்ததுக்கு இதுதான் காரணம்.